Hello friends, welcome to centum channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 8th standard science unit 20 reaching the age of adolescence உடைய book back question and answers mark பண்ணலாம் வாங்க. First choose ல இருந்து போயிடலாம். Choose the best answer. First option க்கு வந்துட்டு C. First one க்கு C. Sorry, first one க்கு C. Second one க்கு A. Third one க்கு B. Fourth one க்கு C. Fifth one க்கு B. Sixth one க்கு D. Seventh one க்கு A. Eighth ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா B. Ninth ஒன்னுக்கு C. 10th ஒன்னுக்கு D. Next fill in the blanks mark பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸ்ட்ரோஜன். ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க. செகண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லுட்னைசிங் ஹார்மோன். தேர்டுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ப்ரோலாக்டின். ஃபோர்த்துக்கு ஒன்றுக்கு ஜைகோட். ஃபிஃப்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெனார்ச். சிக்ஸ்த்து ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா மெனிஸ்ட்ரேஷன். செவன்த் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு டயட். எயித் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா அயோடின். நைன்த் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா அனீமியா. 10th ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆன்சர் வந்து ஃபெலோப்பியன் டியூப். நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மார்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ட்ரூ. செகண்ட் ஒன்னுக்கு ஆன்சர் வந்துட்டு ஃபால்ஸு. இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எப்படி எழுதுனா யூட்ரஸ்க்கு பதிலாக வந்து கிராஃபியன் ஃபாலிக்கல் அப்படின்னு வந்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்னுக்கு வந்து ஃபால்ஸ். ஓகேங்களா, ஈஸ்ட்ரோஜன் அப்படின்றது வராது, வெறும் அந்த ப்ரோஜெஸ்ட்ரான் மட்டும்தான் வரும். ஃபோர்த்துக்கு வந்து ஃபால்ஸு. இன்க்ரீஸ் இல்லை டிக்ரீஸ் த சான்சஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ். ஃபிஃப்த் ஒன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ. மேட்ச் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 4 3 5 1 2. ஆன்சர் ப்ரீஃப்லி வந்து மார்க் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் அடலோசன்ஸ்? பேஜ் நம்பர் 240 வந்து எடுத்துக்கோங்க. 240 எடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதான் ஆன்சர். அடுத்தது வந்து செகண்ட் கொஷின், லிஸ்ட் அவுட் த சேஞ்சஸ் விச் அக்கர் டியூரிங் பியூபர்ட்டி. பேஜ் நம்பர் 233 எடுத்துக்கோங்க. எடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 20.1.2ல் பாடி சேஞ்சஸ் அட் பியூபர்ட்டி இருக்கு இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு பிளாக் டாட்டடில் வந்து 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, சேஞ்ச் இன் பாடி சைஸ், அதிலிருந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் வரைக்கும் இந்த 4 பாயிண்ட்ஸ் அப்படியே மார்க் பண்ணோம். அடுத்தது தேர்ட் கொஷின், வாட் டு யூ மீன் பை செகண்டரி செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்? பேஜ் நம்பர் 234 வந்து எடுத்துக்கோங்க. அதில் எடுத்தீங்க அப்படின்னா செகண்டரி செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கும். அதில் செகண்டரி செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் அங்கேருந்து தேர்ட் லைனில் ஃபீமேல் வரைக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் அது ஃபீமேல்லேருந்து செகண்ட் லைன் வந்தீங்க அப்படின்னா அந்த செகண்டரி செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் அதிலிருந்து 8th லைனில் ஸ்வெட் கிளான்ஸ் வரைக்கும். 8th லைனில் ஸ்வெட் கிளான்ஸ் வரைக்கும் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் ஃபர்டிலைசேஷன்? பேஜ் நம்பர் 243. நான் வந்து நோட்ஸ் வந்து எழுதியிருக்கேன், நான் ரீட் அவுட் பண்ணுறேன் பாருங்கள்.
The fusion of male gamete, that is sperm, with the female gamete, that is ovum, to form diploid zygote is called fertilization. Next question. Explain menarche. Page number 236 எடுத்துக்கோங்க. 236 வந்து எடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மெனார்ச்லேயும் ஒரு டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே தான் எழுதணும். ஆனால் ஒரு 3 பாயிண்ட்ஸ் பிரித்து எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக தெரியும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி. அதே பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா 236லே ப்ரெக்னன்சின்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா கீழே, அது ஆஃப்டர் ஓவுலேஷன் அதிலிருந்து இங்கே அப்படியே நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா டாப்பில் இருக்குது பாருங்கள், டேக்ஸ் பிளேஸ் வரைக்கும். டேக்ஸ் பிளேஸ் வரைக்கும். நெக்ஸ்ட் கொஷின். எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிளீனினஸ் டியூரிங் த டைம் ஆஃப் menstrual cycle in girls. பேஜ் நம்பர் 238. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே menstrual hygiene ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்கல்ல, அதை நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ்லேருந்து 4th லைன், கேர்ள்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ்லேருந்து செகண்ட் லைனில் சைக்கிள் வரைக்கும். அப்புறம் அதே செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா மேக்கிங் இருக்கும். அந்த மேக்கிங்லேருந்து இங்கே வந்து செகண்ட் லைனில் இன்ஃபெக்ஷன்ஸ் வரைக்கும். அப்படியே வந்தீங்கன்னா அதுலேருந்து 5th லைனில் வந்து கேர்ள்ஸ் ஆர் அட்வைஸ் டு யூஸ் சானிடரி நாப்கின்ஸ், அதுலேருந்து செகண்ட் லைனில் கிளாத் வரைக்கும். அதுக்கு பக்கத்தில் இட் இருக்குல்ல, இட்லேருந்து 3rd லைனில் menstrual flow வரைக்கும். அடுத்தது how is adolescence differ from childhood. இதுக்கு நோட்ஸ் இருக்குது, இங்கே பாருங்கள். இப்போ நம்ம டீட்டெயிலுக்கு மூவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு, வாட் ஆர் த ஃபிசிக்கல் சேஞ்சஸ் தட் அக்கர் இன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டியூரிங் அடோலசன்ஸ். பேஜ் நம்பர் 235. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இருக்குது இல்லையா, டேப்லெட் காலம், இந்த கேர்ள்ஸ் பாய்ஸ் அதை அப்படியே எழுதிக்கோங்க ஃபுல்லாக, இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே. டேபிள் 20.1 இது அப்படியே ஃபுல்லாக எழுதிக்கோங்க இந்த பாக்ஸை. அடுத்தது, explain the role of hormones in reproduction. பேஜ் நம்பர் 236 எடுத்துக்கோங்க. 236 வந்து எடுத்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் வந்து கவனமாக பாருங்கள். இந்த இங்கே ரோல் ஆஃப் ஹார்மோன்ஸ் இன் ரீப்ரொடக்ஷன் சொல்லிட்டு 20.3 இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th லைனில் இன் மேல் அண்ட் கேமெட், இன் மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கு இல்லையா, அதிலிருந்து 4th லைனில் வந்து ஹார்மோன் வரைக்கும். அதுக்கு பக்கத்துலேயே LH ஸ்டிமுலேட்ஸ், அதுலேருந்து செகண்ட் லைனில் 6 ஹார்மோன் வரைக்கும். அப்புறம் 3rd லைனில் ஸ்பெர்ம்ஸ்லேருந்து ஹிஸ் லைஃப் வரைக்கும். இது வந்து இதை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிற இதெல்லாம் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், தட் இஸ் FSH, அது வந்து ஃபுல்லாக எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து லுட்டனைசிங் ஹார்மோன், அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக எழுதிக்கோங்க சரியா. அது கீழே வந்து லுட்டினைசிங் ஹார்மோன் இன் ஃபீமேல், அதிலிருந்து 4th லைனில் கிராஃபின் ஃபாலிக்கல் வரைக்கும் எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே வந்துட்டு ப்ரோலாக்டின் பியூரல் ஆர் லாக்டோஜெனிக் ஹார்மோன், இது வந்து மொத்தமே 2 லைன்ஸாக இருக்குது, அந்த 2 லைன்ஸுமே மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே மேலே வந்து ஆக்சிடாக்கின் ஹார்மோன் வந்து இருக்குது, இது ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கோங்க. இதோட வந்து செகண்ட் இயர் முடிஞ்சிச்சு. அடுத்தது, briefly describe the menstrual cycle. Page number 237, 238. இங்கே menstrual cycleன்னு சொல்லிட்டு ஒரு டயக்ராம் இருக்கு, அந்த டயக்ராமுக்கு மேலே பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து when a girl reaches puberty, அதுலேருந்து அந்த பாயிண்ட்லேருந்து 230 அப்படியே டேர்ன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 7th பாயிண்டில் the menstrual cycle is controlled by hormones, இது வரைக்கும்.
இந்த டீட்டெயில் வந்து நீங்கள் எழுதும் போதே கம்பல்சரி இந்த டயக்ராம் வந்து வரைஞ்சிக்கோங்க ஃபார் தேர்ட் டீட்டெயிலுக்கு. ஓகேவா? அடுத்தது லாஸ்ட் பார்க்கலாம். Explain the nutritional needs of adolescents in brief. Page number 239. 239 வந்தீங்க அப்படின்னா 20.7 நியூட்ரிஷனல் நீட்ஸ் ஆஃப் அடலசன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஃபோர்த் லைனில் பேலன்ஸ்டு டயட்லேருந்து அதே ஃபோர்த் லைனில் ப்ரொப்போர்ஷன்ஸ் வரைக்கும் வந்து எழுதிக்கோங்க. பேலன்ஸ் டயட்லேருந்து ப்ரொப்போர்ஷன்ஸ் வரைக்கும் இது பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு இப்போ வந்து பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் என்னென்ன வருது. மினரல்ஸ் வந்து ஃபுல்லாகவே எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே கால்சியமும் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இங்கே அயோடின் இருக்கு இல்லையா, அயோடினும் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. அயன் டாபிக் எழுதிட்டு அதுலேருந்து ஃபோர்த் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லேக் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அந்த லேக்லேருந்து அனீமியா வரைக்கும் இந்த டீட்டெயிலுக்கு வந்து இந்த டயக்ராம் வந்து வரையணும். ஆனால் இந்த மாதிரி சிக்கன் அந்த மாதிரிலாம் வரையணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் இங்கே அந்த பேர் மட்டும் எழுதிக்கிட்டால் வந்து போதும் ஃபோர்த் டீட்டெயிலுக்கு வந்துட்டு. சரியா? தேங்க்யூ.